என் அன்பு குழந்தையே, உன் தாயானவள் இந்த பிரித்யங்கரா இன்று ஆசையாக இந்த செவ்வாய்க்கிழமையில் என் பிள்ளையிடம் சில விஷயங்களை பேச வேண்டும் என்று நான் ஓடோடி வந்தேன். ஆனால் நான் வருகின்ற நேரம் உன் அருகில் நிற்கின்ற ஒருவரை பார்த்தவுடன் உண்மையாகவே எனக்கு உன்னிடத்தில் பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இந்த தாய்க்கு தெரியும், தன் பிள்ளையிடம் சொன்னால் நிச்சயமாக என் பிள்ளை அவரை உன் அருகிலிருந்து அனுப்பிவிடுவாய், என்னை உன் அருகில் நிற்க வைத்து விடுவாய் என்று. அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் அதை என்னவென்று சொல்லி உனக்கு புரிய வைத்து, நான் உன் அருகில் நின்று உன்னிடத்தில் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றுவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் பேச வந்ததற்கும் உன் அருகில் நிற்கின்ற இவருக்கும் மிகப்பெரிய எட்டா தூரம். நான் உனக்கு நல்ல செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். ஆனால் உன் அருகில் நிற்கின்ற இவரோ உனக்கு நல்லது நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துபவர். இத்தனை நாளும் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய கண்ணீருக்கும் காரணமானவர் யாரென்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயா? நிச்சயமாக அம்மா அவரை பெயரோடு நான் சொல்லத்தானே வந்திருக்கின்றேன். எதையுமே என் பிள்ளை யோசித்து முடிக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு தெய்வம் இருக்கிறது என்பதனை உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள வேண்டும். உன்னோடு தான் உன் தாய் இருக்கிறாள் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அம்மா சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். இந்த பிரத்யங்கரா உன்னோடு துணை இருக்க எப்பொழுதும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லது நடக்கும் என்று நான் உனக்கு மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லும் இந்த காலங்களை நீ எல்லா நன்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எல்லா நல்ல விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் சொல்ல நினைப்பதை நாம் எப்பொழுதும் சரியான கோணத்தில் பார்க்க வேண்டும். ஏனென்றால் உனக்காகத்தானே தெய்வம் உன்னை தேடி வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தாயினுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு தகுந்தாற் போல நீ எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வாழ்வதற்காகத்தான் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும். நீ ஜெயிக்கப் போகிறாய். இந்த பிரத்யங்கராவினுடைய வார்த்தைகளை நீ ஒருபோதும் மீறிவிடாதே. விழுந்தாலும் எழுந்து நிற்க கற்றுக்கொண்ட என் பிள்ளை, வலித்தாலும் சிரிக்க கற்றுக்கொண்டதாய். ஏனென்றால் வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல, அது பயணம் என்பதனை நீ புரிந்து கொண்டாய். நன்றாக யோசித்து பார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை வரம் என்பது உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் புரியும். தேடலில் தொடங்கி எதையோ தேடியே முடிகின்றது வாழ்க்கை முடியும் போது நிச்சயமாக ஒரு புதிராகவே உனக்கு தோன்றும். வாழ்ந்து பார்த்தால் அந்த வாழ்க்கையை உன் வசமாக்கிவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா? சிந்தித்து எதையும் செயல்படுத்தினால் நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நான் நடத்தி விடுவேன். ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதுதான் புரியும். சிறு வயதில் நீ நிம்மதியாக இருந்த பொழுது உனக்காக ஓய்வில்லாமல் உழைத்தவர்களை பற்றி எதையுமே நாம் சட்டென்று விட்டுவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் சட்டென்று நிச்சயமாக இல்லை என்று மறுத்துவிட முடியாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் மட்டும் இனி உனக்கே என்று நான் உருவாக்கி தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும்.
உனக்கு நடக்கும் இந்த நேரம் இனி அத்தனையும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றட்டும். இந்த தெய்வம் உனக்கு அதை எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. பிரித்யங்கரா, கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என்ன நடக்கிறது என்று தெரியாமல், ஏது நடக்கிறது என்று புரியாமல், என் பிள்ளை, நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துன்பத்திலும் சிக்கி தவிப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் பொழுது நீ படுகின்ற கஷ்டங்களையும் வேதனைகளையும் நிச்சயமாக நான் உன் முன்னால் நின்று உனக்கு தீர்த்து கொடுக்க வேண்டும் அல்லவா? வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை உனக்கு தருகின்றது. ஒவ்வொரு விதமான மாற்றங்களை உனக்கு தருகின்றது. எப்படி இந்த வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோமோ என்பது போன்ற ஒரு உணர்வுகளையும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற நேரம் நீ எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களுக்காக போராடினாய். சில விஷயங்கள் இப்படித்தான் வேண்டும் என்று என் பிள்ளை ஆசைப்பட்டாய். நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாம் நமக்கானதாக வேண்டும் என்று என் குழந்தை நீ விரும்பி இருந்தாய். நம் எண்ணங்கள் எல்லாமும் நமக்கு சரியான ஒன்றை நிச்சயமாக கொடுக்கும் என்று நீ நம்பி இருந்தாய். நம் விருப்பம் போல எல்லாமுமே நமக்கு சரியானதை நடத்தும் என்று நீ தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? அப்படி இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுது உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற நேரம் வந்துவிட்டது. இவை எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் மீட்டு கொடுக்கும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் பிள்ளையே, நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ சிந்திய கண்ணீர் துளிகளுக்கும் உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை நிச்சயமாக தேடி வரத் தொடங்கிவிட்டது. நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு நடக்கவும் தொடங்கிவிட்டது என்பதனை நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் உன்னோடு நின்று எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது. உயிரோடு இருப்பது வரம். சில நேரங்களில் அது சுமையாக தோன்றும். வழிகளை மறைத்து நடந்து கொண்டிருக்கும் என் பிள்ளை, கண்ணீரை விழுங்கி சிரித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் அமைதியான போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா நல்ல விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ளப் போகிறாய். எந்த நாளிலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனையும் உன்னை தேடி வந்து உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நான் இருக்கின்ற இந்த நாளில் இந்த பிரித்யங்கரா சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை இனி புரிந்து கொள்வாய். வாழும் காலம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை இனி நிச்சயமாக நீ சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளைக்கு இனிமேலும் நான் எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி தர வேண்டும் அல்லவா? எல்லாவற்றையும் நான் உத்திரவாதி படுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, எதற்கு பின்னாலும் நீ எப்பொழுதும் நின்று கொண்டிருக்காமல் உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்க்கையை நீ என்னவென்று பார்த்து கொள்ள தொடங்கி இருக்கின்ற நேரம் இனி என்ன நடந்தாலும் அது சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா சொல்ல சொல்ல உனக்கும் இனி பல நல்ல மாற்றங்கள் வரத் தொடங்கும். இந்த பிரித்யங்கரா நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
வாழ்க்கை முழுமையும் உனக்கு நடத்தும் விஷயங்களை எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். அருகில் இருப்பவர்களை கூட யாரென்று தெரியாமல் நீ இருக்கலாமா? தெய்வம் உன்னை தேடி வந்து நின்று உன்னிடத்தில் பேச நினைக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் தெய்வத்தின் மனதை நொறுக்குகிறது என்றால் அதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் எப்பொழுதும் புரிந்து கொள்ளும் மனநிலையில் நீ இருக்க வேண்டும் என்பதனை மறக்காது. இத்தனை காலம் உன் தாயானவள் உனக்கென சொல்லி தந்திருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த காலம் இனி எதையுமே உனக்கு மாற்ற வேண்டும். இந்த நேரம் இனி எதையுமே உனக்கென உருவாக்க வேண்டும். பிரத்யங்கரா சொல்வது போல உன் அருகில் இருக்கும் இவரை முதலில் உன் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நடந்து முடிந்த விஷயங்களுக்காக நீ எப்பொழுதும் இனி வருந்தாதே. உன் அருகில் நிற்பது யாரென்று சொன்னால் நீ அவர்களை விரட்டத்தான் செய்வாய். சொல்வது உன் தாயாக இருக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ மறுக்க மாட்டாய். அம்மா சொன்ன வார்த்தைக்கு மறு பேச்சு இல்லை என்பது நான் அறிந்ததுதான். அதனால் என் பிள்ளையிடம் எதையுமே நான் முழுமையாக வெளிச்சம் போட்டு காட்டிவிட வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கிறேன். என்ன தேவை இருக்கிறது என்பதனையும் எல்லா விஷயங்களையும் எப்பொழுதும் நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நான் உனக்கு சொல்லும் பொழுது இவை ஒவ்வொன்றையும் நீ தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. பிரத்யங்கரா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் இனி வரவேண்டி இருக்கிறது. ஏகப்பட்ட விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டி இருக்கிறது. சுற்றி நடப்பதில் நீ எடுத்துக்கொள்ளும் சில முயற்சிகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக சோதனைப்படுத்தி இருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த காலமும் இனி உனக்கான நேரமாக நீ மாற்ற வேண்டும். தெய்வமுடன் இருக்கும் பொழுது அத்தனை விஷயங்களையும் நீ முன்னின்று உன் வசமாக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நினைத்தது போல நமக்கு எதுவும் நடக்கவில்லை என்றவுடன் நாம் யார் என்ன சொன்னாலும் அதை என்னவென்று கேட்க தொடங்கி விடுகிறோம். ஆனால் வாழ்க்கையில் இருக்கும் சில உண்மைகள் நமக்கு அந்த நேரம் புரிவதில்லை. நம்மோடு நிற்பவர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்கள் என்பது நமக்கு புரிவதில்லை. நினைத்து கூட இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நாம் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, பல ஏமாற்றங்களை நீ தாங்கி நின்றாய். பல சோதனைகளை நீ தாண்டி வந்தாய். உன்னை தனக்காக பயன்படுத்தி கொண்டார்கள். பயன்படுத்தி கொண்டு உன்னை தூக்கி எறிந்தார்கள். அன்று நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் தெரிந்த மனவேதனைக்கு காரணமாக நின்றவர்கள் இன்னமும் உன் அருகில் நிற்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பிரத்யங்கராவால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. என் குழந்தையே, நாம் நன்றாக இருக்கக்கூடாது, நாம் வளர்ந்துவிடக்கூடாது என்று நம்மோடு இருப்பவர்களை நம்மை பார்த்து நினைக்கிறார்கள் என்றால் மற்றவர்கள் நினைப்பதில் என்ன கஷ்டம்? நம்மோடு இருப்பவர்களே இதுபோன்ற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது மற்றவர்கள் நினைப்பதை நாம் ஒருபோதும் குறை சொல்லிவிட முடியாது. என் குழந்தையை, எப்பொழுதுமே கொடுக்கின்ற பொருளை விட அதை கொடுக்க நினைக்கும் மனதுதான் இங்கு முக்கியம். நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உண்மையான எண்ணத்தோடும் உண்மையான அன்போடும் அதை கொடுக்க வேண்டுமே தவிர ஏதோ கடமைக்கு அல்லது பெருமைக்கு அதை நாம் கொடுக்க நினைக்கக்கூடாது. இதை எல்லாமும் எப்பொழுதும் இந்த சூழ்நிலையை நீ தெரிந்து புரிந்து நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காது. அதை கொடுப்பவரின் அன்புதான் இங்கு பெரிதாக பார்க்கப்படுகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த பிரத்யங்கரா சில சமயங்களில் உன்னோடு நின்று பேசுகின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும்
நீ எப்பொழுதும் நன்மதிப்போடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் நமக்கு தருவதை நாம் எந்த சூழ்நிலையிலும் கைவிட முடியாதல்லவா? இந்த தெய்வம் நமக்கு தருவதை எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிட முடியாதல்லவா? பிரத்யங்கரா, உனக்கு சொல்லக்கூடிய எல்லாமுமாக, உனக்கு வேண்டியதை எல்லாமும் நான் நடத்தி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து புரிந்து கொள்வாய். எந்த காலமும் எந்த நேரமும் இனி மாறும்போதும் இனி எல்லாமுமாக இந்த வாழ்க்கையும் உனக்கு அத்தனையையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் போல பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனையும் மறக்காது. பிரத்யங்கரா சொல்லி கொடுத்தது போல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களிலும் உருவாகும் மாற்றங்களை நீ என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு அன்பையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே வேண்டி இந்த பிரத்யங்கரா உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க நீ எப்பொழுதும் உடனிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் போல தெளிவாக தெரிந்து கொள்கிறாய் என்றால் அடுத்த கட்ட நிகழ்வுகளும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவாக ஏற்று உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏமாற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டாய் என்பதற்காக வருந்தாதே. உன்னை ஏமாற்றியவர்கள்தான் இதற்காக வருத்தப்பட வேண்டும். உன்னை ஏமாற்றி மனவேதனை அடையச் செய்தவர்கள்தான் இதற்காக கலங்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எது நடந்தாலும் நீ மாறிவிட வேண்டும் என்பதில் எப்பொழுதும் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் சொல்வதை எல்லாமும் கேட்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களை மீண்டும் உன் அருகில் நீ நிறுத்த வைப்பதை முதலில் தவிர்த்து விடு. உன்னை சுற்றியிருந்து உனக்கென்று கஷ்டங்களையும் கண்ணீரையும் கொடுக்கின்றவர்களை நீ நிச்சயமாக தள்ளிவிட கற்றுக்கொள். எதையுமே நீ மற்றவர்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று நினைக்கிறாய். ஆனால் அவர்கள் ஒரு நொடி பொழுதும் உனக்கு எந்த நல்லதையும் செய்துவிட நினைக்கவில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துளியளவும் உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க இவர்கள் தயாராக இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நீ நம்பிக்கையோடு வாழப்போகின்ற இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ உறுதியாக கொள்ள வேண்டும் என்றால் தேடி வரும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் விட்டுவிட்டு உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற துன்பங்களை எல்லாமும் விட்டுவிட்டு நீ எல்லாவற்றிலும் மனத்தெளிவோடு இருக்க, இவர்களை விட்டு நீ விலகி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக எல்லோருக்கும் தண்டனை கிடைத்தது. ஆனால் நீ செய்த நம்பிக்கை துரோகத்திற்கு ஒரு நாள் உனக்கு அது கிடைக்கும். சரியான கணக்கு போட்டு தெய்வம் தீர்ப்பை கொடுக்கும் என்பதுதான் துரோகத்தை செய்த அத்தனை பேருக்கும் தெய்வம் கொடுக்கின்ற வாக்குறுதி என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் கொடுக்கின்ற இந்த வாக்குறுதியை நீ எப்பொழுதும் மனதில் நினைவில் வைத்துக்கொள். சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ உண்மைகளோடு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தொடர்ந்து நடக்கும் எல்லாவற்றையும் நீ உன்னை எப்பொழுதும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா நினைத்தது போல எல்லாமுமே உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலகட்டம் இனி உனக்கே என்று எப்பொழுதும் எதையுமே சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய்.
எந்த நாளும் நான் வருகிறேன் என்பதனை உணர்ந்து கொள். எந்த நேரமும் உன் தாய் உன்னோடு நிற்பாள் என்பதனை புரிந்து கொள். இவர்கள் உன் அருகில் இருந்தால் நான் உன்னை தேடி வருவது சற்று கடினம்தான். என் அன்பு குழந்தையே, இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.